மலாயா பல்கலைக்கழகத்தில் உள்ள கே மார்ட் கடையில் சிவப்பு சாயம் வீசப்பட்டது தொடர்பில் போலீஸ் புகார் பெறப்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை அச்சம்பவம் நிகழ்ந்ததாக கடை பணியாளர் தனது புகாரில் கூறியுள்ளார். கடையின் கதவில் சிவப்பு சாயம் வீசப்பட்டதாக பிரிக்வில்ஸ் போலீஸ் தலைவர் கு மஷாரிமான் கு மஹ்மூத் தெரிவித்தார். இதையடுத்து சதிநாச வேலை தொடர்பில் விசாரணை நடைபெறுவதாக அவர் சொன்னார். கே மார்ட் கடையில் சிவப்பு சாயம் வீசப்பட்டது குறித்து விசாரிக்க வேண்டுமென அங்குள்ள மாணவர் அமைப்பும் முன்னதாக பல்கலைக்கழக நிர்வாகத்தை வலியுறுத்தியிருந்தது. சீஸ் அண்ட் ஹேம் சாண்ட்விச் ரொட்டிகளில் ஹலால் முத்திரை இருந்ததாக அண்மையில் வெடித்த சர்ச்சைக்கும் இச்சம்பவத்திற்கும் தொடர்புண்டா என தெரியவில்லை. ஆனால் பல்கலைக்கழக வளாகத்திலேயே இப்படி நடந்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அந்த அமைப்பு கூறியது. பொருட்களை சேதப்படுத்துவது பார்ப்பதற்கு சிறிய குற்றம் போல் தெரியலாம், ஆனால் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அதற்கு தண்டனை விதிக்க முடியும் என அது சுட்டிக்காட்டியது. மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெரிதளவில் கொண்டாடவிருக்கின்றது. கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளை நடத்தப்பட உள்ளன. இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது 0125522845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.